எங்க போட்டாங்க குண்டு அப்படின்னு கேட்குற மாதிரி மொத்தமா 28 பள்ளங்கள் தோண்டி வச்சிருக்காங்க. எதற்காக இவ்வளவு பள்ளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? இல்ல யார் இந்த வேலையை பார்த்தா அப்படிங்கிற கொஸ்டின். இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு புதியதொரு ஒப்பந்தம் ஒன்று ரெடியாக இருக்கு. இது பாகிஸ்தான் சைடில் இருந்தால் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். சாவியை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ ஈரான் வந்து வித்தியாசமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவை பார்த்து. எந்த சாவியை காணோம், எந்த வீட்டுக்கான சாவி எது, டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. ஈரானில் வந்து இவங்க முடிவு பண்ணுவாங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. யாருனாலும் பேசுவதற்கான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. அந்த வகையில் 45 நாள் போர் நிறுத்த முன்வழிவினுடைய ஒரு பகுதியாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கணும் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய அழுத்தம் இருக்குல்ல, அதைத்தான் ஈரான் வந்து மறுத்திருக்காங்க. காகிதத்தில் போர் நிறுத்தம் இருந்தாலும் எப்படி பேப்பர் வைஸாக நீங்கள் போர் நிறுத்தம்னு சொன்னால் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்போ வேண்டும்னாலும், இப்போ லெபனானில் நடக்குதுல்ல சீஸ்ஃபயர் டீல் தான் சொன்னாங்க, அவங்க போர் நடக்கலை. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை காசாவிலையும் லெபனான்லையும் ஏற்படுத்தின மாதிரி ஈரான்லையும் இஸ்ரேல் அப்படித்தான் பண்ணுவாங்க, அவங்கள நம்ப முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ மத்தியஸ்தர்களிடம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி முன்னாள் ஜப்பானிய பிரதமர் இஷிபா அப்படிங்கிற நபர் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இது வரைக்கும் ட்ரம்ப்பை 3 முறை சந்திச்சிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக கோவம் வந்துடும். நீங்கள் சொல்கிறது தவறு, நான் அதை சரி செய்து காட்டுகிறேன் பாருங்க அப்படின்னு இன்னொரு தடவை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அன்னையோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, க்ளோஸ். உங்களை எப்படியாவது தீர்த்து கட்டிடுவார். அதனால் அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். அந்த ஒரு சாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது தொடர்பாக அவர் பேசி இருக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கு. ட்ரம்ப் கிட்ட அவர் பேசியிருந்த விஷயங்களை பற்றி நாட்டு மக்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறார். ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்போ நல்ல உறவு தான் இருக்குது. இருந்தாலும் அவரோட டோனில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம டோனில் எடுத்துக்கலாம். பாவம் சோகமாக உட்காந்துருக்கார். இப்போதாப்பா ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ டகாய்ச்சி மாட்டிக்கிட்டாங்கிற கதையாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போர்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் வந்து திருப்பி எங்களுக்கு பணம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் நீங்கள் தான் டெவலப் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கணும். அது மட்டும் இல்லை, பாரம்பரிய சின்னங்கள் நிறையா இதை வந்து அழிச்சிட்டீங்க, அதுக்கெல்லாம் மறுபடியும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களோடது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை ஈரான் வந்து வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. டெஹ்ரானுடைய அவசர நிலை மையத்தினுடைய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு டெஹ்ரான் மாகாணத்தின் மீது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் குறைஞ்சது 6 அப்பாவி சிறார்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். 4 சிறுமிகள் மற்றும் 2 சிறுவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆக மொத்தமாக சேர்த்து இவர்கள் அனைவருமே 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த வேதனையான செய்தியும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே மினாப் ஸ்கூலில் 168 குழந்தைகள் இறந்து போன நிகழ்வை யாரும் மறக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகைன் அண்ட் அகைன் சிறுவர்கள் வழியாகி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த போர் நிற்காது அப்படிங்கிறத மட்டும்தான் நமக்கு தெளிவுபட சொல்லுதே தவிர, இது நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான பெரிய வெற்றியாகவே கருதப்படும் தான் தோணுது. ஆனால் ஈரான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் சிலது கண்ணில் படுது. எப்படின்னா, இப்போ ஐரோப்பா சைடில் இருந்து சில நாடுகள் ஈரான் கிட்ட வணிகம் பண்ணுறதுக்கு இப்போ சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி சுச்சுவேஷன் கிடையாது. அதுலேயும் மிக முக்கியமான நாடுகளான பிரான்ஸு, ஸ்பெயின், இட்டாலி, பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகள்லாம் இப்போ பிலிப்பைன்ஸுடைய கப்பல் கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்திருக்கு அப்படிங்கிற முக்கியமான செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இந்த எண்ணெய் கப்பல்கள் செல்வது தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருது இந்த நாடுகள். ஸோ ஈரான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அது இதன் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவன் யாரையா குறுக்க ஓடி வந்துக்கிட்டு அப்படிங்கிற கதையாக தான் யுஏஇனுடைய ஆட்டம் இருக்குது. ஆர்மியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காசை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
இவங்க போடக்கூடிய ஆட்டம் தான் ரொம்ப விசித்திரமானது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு உங்கள் கூடவே வந்து நிற்போம் அப்படின்னு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கான ஆலோசகர் இருக்கார்ல, அன்வர் கார்காஷ், அவர் வந்து சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா நீ முதல்ல ஓரமா போப்பா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் தான் சொன்னேன்ல எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு. பாருங்க, மறுபடியும் வந்து நீங்க பேசுனதுக்கெல்லாம் யுஏஇல ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அல் ஜசீரா, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய புஜைரா அப்படிங்கிற நகரத்துல DU அப்படிங்கிற தொலைத்தொடர்பு நிறுவனத்தினுடைய கட்டடத்தின் மீது ஈரானிய ஆளில்லா விமானம் ஒன்று குறிவைத்து தாக்கியது அப்படிங்கிற அந்த தகவல். ரொம்ப அழகான கட்டடம், ஆனால் ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு அது அசிங்கமாக மாறியது. DU நிறுவனம் அப்படிங்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய 2 முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒன்று. சரியா? நம்ம ஊரில் எப்படி BSNL இருக்கோ அது மாதிரி. பட் BSNL விட அவங்க ஃபாஸ்ட்டாக இயங்குவாங்க. கவர்மெண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அவங்க சூப்பராக அதை வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் கவர்மெண்ட் ப்ராடக்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம ஊர் கவர்மெண்ட்டுக்கே பொறுக்காது. அதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க. ப்ரைவேட் செக்டார் நல்லா இருந்தால் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஆட்சி வந்து சூப்பராக இருக்குங்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணம் அதன் மூலியமாக தான் அவங்களுடைய பாக்கெட் நிறையும். பட் அங்கே அப்படி கிடையாது. 8 மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு அலைபேசி, இணையம், எப்படி வைஃபை கனெக்ஷன், டிஜிட்டல் தொலைக்காட்சி சேவைகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அந்த நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பக்ரைன் இப்போ அடி தாங்க முடியல குமரேசா அப்படிங்கிற மாதிரி எங்கே ஓடி போயிருக்காங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஓடி போயிருக்காங்க. வலி ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்ரைன் அரசு இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய முழு பலத்தையும் காட்டுங்க அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபைக்கு இப்போது ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறந்தே ஆகணும், வேறு ஏதாவது வழி இருக்கா? திறந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க பக்ரைனு. இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நம்பலாம். டியூஸ்டேக்குள்ளே திறக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? பாலத்தின் மீது அடிப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எரிசக்தி நிலையங்கள் மீது அடிப்பேன். சரி, வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, இதான் இப்போதைக்கு பண்ணுறதா பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பற்றி ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய பதில், சாவி அன்னை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பூட்டி வச்சிருக்கீங்கள, தொற அப்படின்னு ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்கிறாங்கல்ல, திறக்கிறதுக்கான சாவி இருக்குல்ல அதை வந்து தொலைச்சிட்டேன், அதனால் என்னால் திறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சாவி அப்படிங்கிற விஷயம் பாலஸ்தீன மக்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் கையிலேயே வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வு. அவ்வளோ முக்கியமான ஒரு கேடயம் தான் இந்த சாவி. பாலஸ்தீனத்தினுடைய வீடுகள், அந்த வீட்டினுடைய சாவியை நாங்கள் கையில் தான் வச்சுருக்கோம், எப்போனாலும் நாங்கள் போய் திறப்போம் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காசா மக்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை. அதை இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சி அந்த மக்களுக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக சாவி வச்சுருக்கியா, சரி அப்படின்னு காசா மக்களுடைய ஒவ்வொரு வீடுகளையாக பார்த்து வேட்டையாடினாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதவுகளையும் ஜன்னல்களையும் குறி வச்சு தாக்குனாங்க. வீடுகள், கட்டமைப்புகள் எல்லாத்தையும் உடைச்சாங்க. குடிபெயர முடியாத அளவிற்கு அந்த காசா நகரத்தை சுடுகாடாக மாற்றி காட்டினாங்க. அப்போது வெறும் சாவியை மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே திரி அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சொல்லாடல் இருக்குல்ல, அதை இப்போ மறுபடியும் அமெரிக்காவுக்கு நினைவுபடுத்தியிருக்காங்க ஈரான் அரசு. CNN மிக முக்கியமான நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்க கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த வகையில் இந்த F-15 அந்த போர் விமானத்தில் அந்த பைலட்டை மீட்டாங்கல்ல, அந்த டயத்தில் அமெரிக்கா சில வித்தியாசமான சம்பவங்களை கையாண்டாங்க. அதாவது என்னென்னா, எதிரிகளை வந்து வீழ்த்துவது ஒரு பக்கம், அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தன்னுடைய பைலட்டை மீட்கிறது ஒரு பக்கம். இதில் கெட்டிக்காரத்தனமாக அமெரிக்கா செயல்பட்டதாக CNN வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. விழுந்து நொறுங்கிய அமெரிக்க விமானியை மீட்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே, அதாவது இஸ்ஃபகான் மாகாண ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் திடுதுப்புன்னு ஒரு பள்ளங்களை ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க வர்றக்கூடிய வழியில் வந்து தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி. ஸோ இது மாதிரி மொத்தமாக 28 பள்ளங்களை உருவாக்கியிருக்காங்க தரையிலேயே. இது தொடர்பாக சேட்டலைட் படங்கள் வந்து நமக்கு காட்சி அளிக்குது. அந்த காட்சிகள் தான் இது. சரிங்களா? ஸோ ரோடில் பயணிக்க முடியாத அளவிற்கு இப்படி ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திடுறாங்க. இந்த பள்ளங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 9 மீட்டர் அகலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க இல்லையா? மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஈரானிய படைகள் அமெரிக்க படைகளுடைய வேலையெல்லாம் தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்கப்படுது. சவுதி அரேபியா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தன்னுடைய கச்சா எண்ணெயினுடைய ரேட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. தனது முக்கிய அரப் லைட் அப்படிங்கிற அந்த கச்சா எண்ணெயினுடைய ரேட்டை மே மாதத்தில் இருந்து ஒரு பீப்பாய்க்கு 19.50 அப்படிங்கிற டாலர் அளவிற்கு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க விற்றதுலேயே இதுதான் அதிகபட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ராய்டர்ஸ் மிக முக்கியமான செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்காங்க. அதாவது
போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் வகுத்திருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரும். ரைட்டா, 2 பேரும் போரை நிறுத்திடுவாங்களாம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹமாஸ் மறுபடியும் திறந்துருவாங்களாம். ஒரு பரந்த தீர்வை இறுதி செய்வதற்கு 15லேருந்து 20 நாள் கேப் இருக்குமா. அது வரைக்கும் இந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டாங்க. யார்? இஸ்ரேலு, அமெரிக்கா, அதுக்கு பிறகு ஈரான். பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அந்த ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் அவரோட சேர்த்து ஜெடி வான்ஸு, அதுக்கப்புறம் விட்காஃப், இவங்களோட சேர்த்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி, இவங்க எல்லாருமே இரவு முழுவதும் இது தொடர்பாக பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். சரி, இரு தரப்பில் இருந்தும் எந்த ஒரு தகவலும் கடைசி வரைக்கும் பரிமாறப்படலை, சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ராய்டர்ஸ் இப்போ செய்தியை வெளியிட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. பிரசாத் சிக்னேச்சர் @gmail.com.